ஹாய் அஸ்லாமு அலைக்கும். சவுதி அரேபியா மதினால இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான இடத்தை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் பார்த்ததுமே கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதாங்க உகது மலை பேட்டிலாப் உகது போர் நடந்த இடம் இதுதான். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவும் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்மளுடைய இஸ்லாம் வரலாற்றிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல நடத்தப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய போர் தான் இந்த உகது போர். இந்த போர் நடந்தது கிஜ்ரி 3வது வருஷத்துல கிபி 625 நடந்திருக்கு. இந்த இடம் மதினாவில இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல வடக்கு பக்கமா அமைஞ்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் நடத்தப்பட்ட முதல் பெரிய யுத்தம் பத்ரு யுத்தம். அதுல நம்மளுக்கு கிடைச்ச வெற்றிக்கு பழிவாங்கும் நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட போர் தான் இந்த உகது போர். இந்த உகது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையில 700 வீரர்களும் ஆப்போசிட்ல மக்கால இருந்து வந்த எதிரி வீரர்கள் 3000 பேரும் இருந்தாங்க. ஆனாலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த சிந்தனை மூலமா ஒரு 50 வில் வீரர்களை இந்த மலையுடைய சரிவுல நிக்க வச்சிருக்காங்க. எதுக்குன்னா ஆப்போசிட்ல இருந்து வர்றவங்க நம்மள சுத்தி அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி சில சிறப்பான சிந்தனை. ஹாய் அஸ்லாமு அலைக்கும். சவுதி அரேபியா மதினால இருக்கக்கூடிய இந்த மஜிதின் நவபில ரியாத்துல் ஜன்னா, அதாவது ரவுத்தான் சொல்லுவாங்க, சொர்க்கத்தின் பூங்கா அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே நுஸ்காப்ல கண்டிப்பான முறையில அப்பாயின்மெண்ட் தேவை. ஆனா ஆண்களுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை. நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச டைமுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இங்க நிக்கணும். அதாவது கேட் நம்பர் 37, அதாவது பள்ளியுடைய கேட் நம்பர், எக்ஸிட் கேட் கிடையாது. பள்ளிக்கு மஸ்ஜிதுக்குள்ள போகக்கூடிய என்ட்ரன்ஸ் கேட் நம்பர் 37 தான் நம்மள உள்ள விடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பா இருப்பாங்க. நம்ம கியூல நின்னு உள்ள போற மாதிரி இருக்கும். இங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் அனுமதி. நம்ம அதுலதான் தொழுது முடிச்சுட்டு நம்மளுடைய துவாக்களை கேட்டுட்டு வர்றோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு. இப்போ இங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இருக்கு. அவர்களுடைய சேர்ந்து அவர்களுடைய தோழர்களான உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அடக்க ஸ்தலமும் இங்கதான் இருக்கு. இது லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பகுதி. ரைட் சைட்ல தான் மிம்மர் இருக்கு. இந்த மிம்மர் மேல ஏறி நின்னுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி